நாம இப்ப மவுண்ட் ஃபியூஜில ஏறலாம். டிங் டிங். ஏய் அங்க பாருப்பா மவுண்ட் ஃபியூஜி. என்னது குருஜியா? ரொம்ப அதிசயமா இருக்கு. மவுண்ட் ஃபியூஜில எப்பவாச்சும் நீ ஏறி இருக்கியா ஹட்டோரி? நிறைய தடவை ஏறி இருக்கேன். அப்படியெல்லாம் ஏறினாதான் ஒரு ப்ரொஃபஷனல் நிஞ்சாவா ஆக முடியும். அப்படின்னா சீக்கிரத்தை நானும் ஏறுவேன். ஆமா ஆமா நானும் தான். கண்டிப்பா நானும் ஏறுவேன் ஹட்டோரி. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, என்னால முடியும். இந்த விஷயம் உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு யோசிச்சியா? என்னது இந்த சண்டே நீ மவுண்ட் ஃபியூஜி ஏறதுக்கு முயற்சி பண்றியா? இல்ல நான் அதுக்கெல்லாம் அனுமதிக்கவே மாட்டேன். அதனாலதான் நாங்க உங்களை கூப்பிடுறோம். ஆமாப்பா, நாங்க 2 பேரும் சேர்ந்து போறோம். நீங்களும் வாங்கப்பா. அதெல்லாம் முடியாது. வர சண்டே கூட எனக்கு ஆபீஸ்ல வொர்க் இருக்கு. அதனால நிச்சயமா என்னால வர முடியாது. போர் பண்ணீங்க. அதான் அப்பா வர முடியாதுன்னு சொல்லிட்டார்ல. பேசாம உங்க மாஸ்டரை கூப்பிட்டு பாருங்க கெனிச்சி. மாஸ்டரா? ஆமா, நீ உன்னோட மாஸ்டரை கூட்டிட்டு போ கெனிச்சி. உங்களுக்கு அந்த மவுண்ட் ஃபியூஜி ஞாபகம் இருக்கா? அப்படின்னா அப்பா நீங்க 2 பேரும் அங்க போயிருக்கீங்களா? ஆமா நிச்சயமா. நானும் அம்மாவும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை அங்க போயிருக்கோம். கொஞ்ச தூரம் போகிறதுக்குள்ளேயே நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் உங்க அப்பா என்ன முதுகுல தூக்கி வச்சுட்டு அங்க இருந்து போனாரு. அந்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன், கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா நிச்சயமா இவர்தான் பண்ணோன்னு. இன்னும் கூட அந்த பசுமையான நினைவுகள் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. ஹட்டோரி எனக்கு ஒரு ஐடியா தோணுதுப்பா. தெரியுமே, யூமிகோவையும் கூப்பிட போறா தானே? என் மைண்ட் வாய்ஸ் எப்படி கேட்டது? உன் கதை தான் ஊருக்கே தெரியுமே கெஞ்சி. அட ஆமா, இது ரொம்ப முக்கியமான விஷயமாச்சு. இது உடனே எங்க பாஸ் கிட்ட சொல்லி ஆகணும். ஆமா கெஞ்சி, நான் கூட மவுண்ட் ஃபியூஜில ஏறினதே கிடையாது. கவலை விடு, நாம கண்டிப்பா ஏறுறோம். ஆனா நம்ம மாஸ்டரை வர வச்சாகணும். இந்த சண்டே நான் ரொம்ப பிஸி. ஒரு படத்தோட ப்ரிவியூ ஷோ பார்க்க போறேன். அதை நான் மிஸ் பண்ண முடியாது. புரியுதா? சார் இப்படி சொல்லிட்டீங்களே. சார் மவுண்ட் ஃபியூஜில நிறைய பட்டர்ஃபிளைஸ் இருக்கா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜாலியா இருக்கும். என்ன சொன்ன? நீ சொன்னது உண்மைதானே? ஆமா சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை. அப்படியா? அப்படின்னா கண்டிப்பா நான் உன் கூட வரேன். தேங்க்யூ. ஹலோ மாஸ்டர், தயவு செஞ்சு என்னையும் உங்க கூட கூட்டிட்டு போங்களேன். இது வரைக்கும் மவுண்ட் ஃபியூஜை பாத்துருக்கேனே தவிர அதுல ஏறினதே இல்ல. பரவாயில்ல, நீயும் எங்க கூட வா. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா எனக்கு கடுப்பா இருக்கு. சண்டே வந்துடுச்சு. அங்க பாருங்க, மவுண்ட் ஃபியூஜி, மவுண்ட் ஃபியூஜி. அருமையா இருக்கு. ஹே யூமிகோ, அத பாரு, எவ்வளவு பெருசா இருக்குல்ல. சொல்ல போனா ஜப்பான்லயே மிகப்பெரிய மவுண்டன் இதுதான். அடடா, இங்க ஒரே மேகமூட்டமா இருக்கே. ஆனா வெதர் இப்ப கிளியரா தான் இருக்கு. ஒருவேளை திடீர்னு மழை ஏதாவது பெய்யுமோ என்னமோ. அடடா, இந்த மாதிரி கிளைமேட்ல பட்டர்ஃபிளைஸ் எல்லாம் வெளியே வராது. இதுக்கு நான் பேசாம மூவிக்கே போயிருந்திருக்கலாம். என்ன பண்ணுவேன்? சார் ஃபீல் பண்ணாதீங்க, வாங்க மேல போலாம். ஷின்சோ, இந்த மலையில ஏற விஞ்ச் இல்லையா? என்ன விஞ்ச் பெஞ்ச்னு இப்படியே சொன்னா புடிச்சு தள்ளி விட்டுருவேன். என்ன நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்டியா? சொல்லு. நான் ஒன்னும் டயர்ட் ஆகல. வேணும்னா பேப்பர் வச்சு கொஞ்ச நேரம் விளையாட்டு போலாமா? ஓகே, நான் என்ன பண்ணணும் சொல்லு. ஒரு நிமிஷம் ஷின்சோ, எனக்கு அந்த விளையாட்டு சுத்தமா தெரியாதே. என்ன பண்ணுவேன்? ஒண்ணும் பண்ணாத. என்னால நடக்க முடியல, கால்லாம் வலிக்குது. நம்ம கனவு நிறைவேற நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். கெனிச்சி, நீ ரொம்ப நல்லவன். நான் உன்னோட நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அருமையான கனவு. ஒர்க் அவுட் ஆயிடும். யூமிகோ, நான் உன்னை தூக்கிட்டு நடக்கட்டுமா? எங்க போயிட்டா இவ? நான் இங்க இருக்கேன் கெனிச்சி, டயர்டா இருக்கு. யூமிகோ வா, நான் உன்னை என் முதுகுல தூக்கிட்டு போறேன். உனக்கு கஷ்டமா இருக்குமே. அதெல்லாம் பரவாயில்ல, நீ வந்து ஏறிக்கோ. சரி ஓகே கெனிச்சி, தான் வரேன். யூமிகோ, சொல்லு கெனிச்சி. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அப்பா அம்மா கூட கல்யாணத்துக்கு முன்னாடி இங்க வந்திருக்காங்க. எங்க அப்பாவும் இதே மாதிரி அம்மாவை தூக்கிட்டு போனாரா. அப்படியா? எனக்கு இந்த மாதிரி ரொம்ப நல்ல மனசுக்காரங்களை பிடிக்கும். என்ன கெனிச்சி, இன்னும் கொஞ்சம் வேகமா நட. இன்னும் வேகமா நடக்க சொல்றியா? இதே மாதிரி வேகமா போ கெனிச்சி. உனக்கு இந்த தண்டனை தேவைதான். இவ இவ்வளவு வெயிட்டா இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல. டயர்டா இருக்கா கெனிச்சி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கெனிச்சி, உனக்கு டயர்டா இருக்கா? எங்கே நிக்காம ஒரேடே ஏறி வந்தல, அதான். திரும்பி பாக்காத. நான் கோகா நிஞ்சாவோட சேஞ்ச் தி செல்ஃப் டெக்னிக்க பயன்படுத்தினேன். ரொம்ப வெயிட்டா இருந்ததுல இங்க இருந்து எப்படி வர்றதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன். நீ தூக்கிட்டு வந்துட்ட. கெமுமாக்கி, நான் உன்னை விட மாட்டேன். என்ன கெனிச்சி, கெமுமாக்கி உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான் போல இருக்கு. அப்ப எல்லாத்தையும் நீ பாத்துட்டு தான் இருந்தியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை ஏதாவது செய். யுமிகோ, மெதுவா போ, நாங்களும் வரணும்ல. வாங்க, பொறுமையா வாங்க. ஏய் யுமிகோ, உனக்கு டயர்டா இருந்தா சொல்லு, நான் உன்னை தோல்ல தூக்கிட்டு போறேன். நிஜமாவா கெமுமாக்கி? வா, வந்து ஏறிக்க. எனக்கு என்னமோ கஷ்டமா இருக்கு. அட அதெல்லாம் விட்டு தள்ளு, என் முதுகுல வந்து ஏறிக்க. வா. நீ ஓட பேசாத
கென்ஷன் தான் இப்படிதான் தூக்கிட்டு போயிருப்பான். அது உண்மைதான். ஹே, அவனால அதெல்லாம் முடியாது. இப்ப அவன் அடிவாரத்துல மூச்சு வாங்கிட்டு இருக்கான். யுமிகோவை தூக்கிட்டு போவானா? சரி வர. போலாம். யுமிகோ, உண்மையிலேயே நீ ரொம்ப வெயிட்டா இருக்க தெரியுமா? அப்படியே கெமமாக்கி நீ இவ்வளவு வெயிட்டா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நீ ஏன் இப்ப ஓடக்கூடாது? இதோ ஓடுறேன் இரு. ஆனா நீ ஏன் இவ்வளவு வெயிட்டா இருக்கன்னு எனக்கு புரியவே இல்ல. இது உன்னோட கற்பனை. நான் ஒண்ணும் அவ்வளவு வெயிட்டா இல்ல. நீ ரொம்ப டயர்ட் ஆயிட்ட போல இருக்கு. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னும் வேகமா போ. இதோ ஓடுறேன் பாரு. இது போதுமா? இல்ல ஓடட்டுமா? கெமமாக்கி அட, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யுமிகோ நடந்து வர்றத பார்த்தனே. டிங் என்னோட ஈகா நிஞ்சா சேஞ்ச் தி செல்ஃப் டெக்னிக் எப்படி இருக்கு கெமமாக்கி? நல்லா ஏமாந்தியா? டோரி, உன்ன யாரது? அட திடீர்னு மழை பெய்யுதே. இப்படி வந்து மாட்டிக்கிட்டானே. பேசாம அந்த படத்துக்கே போயிருந்திருக்கலாம். அப்பா அம்மாக்கு நடந்த மாதிரி எனக்கு எதுவுமே நடக்கலையே. ஏன்? இது பாரு கெனிச்சி, உனக்கு இப்ப பொறுமை தேவை. நீ பெரியவன் ஆகுற வரைக்கும் காத்திருந்து தான் ஆகணும். எதுக்கு இப்படி அவசரப்பட்டுக்கிட்டே இருக்க? டிங் டிங்